தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டச் மொபைல் வச்சுருப்பாங்க எல்லாருமே. ஸோ அதில் மேக்ஸிமம் யூபிஐ ஐடி ஒரு 90% எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலியமாக தான் பண பரிவர்த்தனை எல்லாமே செய்கிறாங்க. அப்படிப்பட்ட பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இது ஒரு பயனுள்ள தகவல். அது மட்டும் கிடையாது, மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன பயனுள்ள தகவல், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதாவது நீங்கள் ஒருவருக்கு பணம் அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர்களுக்கு அந்த பணம் போகாமல் உங்கள் கையிலேருந்து அந்த பணம் எடுக்கப்படும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். ஆனால் நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாது. ஸோ இப்படிப்பட்ட குறைபாடுகள் எல்லாருக்குமே இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஸோ இப்போ எல்லா யூபிஐலையுமே கட்டாயம் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் இப்போது பேங்க்கில் போய் கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் யூபிஐயில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், என் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் நான் யாருக்கு சென்ட் பண்ணணும் அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகலைன்னா, பேங்க்கில் இருக்க மேக்ஸிமம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தானே பண்ணீங்க, ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேங்க் மூலிமா நேரடியாக பண்ணால் தான் நாங்கள் இது பண்ணுவோம். இல்லை எங்கள் பேங்கோட ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் நாங்கள் அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டு சொன்னீங்கனாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, 3 வேலை நாள் இல்லை 5 வேலை நாட்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதன்படியாக உங்களுக்கு ஒன்று ரிசீவ் ஆகும், இல்லைனா சென்ட் ஆகும். ஸோ ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி நார்மல் மெசேஜ் மட்டும் தான் செய்வாங்க. சரிங்களா? ஸோ மெசேஜ் தான் வரும். இப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அரிய தகவல் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து 3 நாளில் வராமல் இருக்கும், 5 நாள்லேயும் வராமல் இருக்கும். ஸோ 20-22 நாள் வரைக்கும் நிறைய பேருக்கு டிமாண்ட் ஆகிருக்கும். கட்டாயம் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இப்படி 15 நாள் 20 நாள் வரைக்கும் லேட்டாகி அந்த அமௌண்ட் வரும். ஸோ இப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாமே ஒரு சூப்பர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி உங்களுக்கு நாட்கள் போக போக உங்களுடைய வங்கி கணக்குக்கு நீங்கள் எந்த வங்கி கணக்குலேருந்து எடுக்கப்பட்டதோ அந்த வங்கி கணக்கு தினமும் ரூ. 100. ஸோ உங்களுக்கு எத்தனை நாள் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணி டிலே ஆகுதோ அந்த டிலே ஆகிற நாள் வரைக்கும், ஸோ 20 நாள்னால் ரூ. 2000 கட்டாயம் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த ஆன்லைன் நிறுவனம் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஸ்கீம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ தெரியாதவர்கள் தெரிந்தவர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து இப்போ கட்டாயம் வந்து யூபிஐ பயன்படுத்தக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் ஸோ அரசாங்கம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம எது மூலியமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதாவது நாட்கள் அதிகரிக்க ரூ. 100 தரக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்டு நம்ம எதன் மூலியமாக பண்ணலான்னா 2 வழிமுறைகளில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி, இன்னொன்று ஃபோன் நம்பர். ஸோ என்ன மெயில் ஐடின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரிங்களா? இந்த ஸ்க்ரீனில் தெரிவிப்பாருங்க, இந்த மெயில் ஐடி தான். புகார் தெரிவிக்க cms.otc.chennai@rbi.org.in என்ற மின்னஞ்சல் மூலியமாக பயன்படுத்தி புகார்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு தான். சரிங்களா? ஸோ இதனால் உங்களுடைய கம்ப்ளைண்ட் கட்டாயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான சரியான தீர்வு உடனே கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மெயில் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதன் மூலியமாக இனிமேல் வந்து யூபிஐயில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் ஃபோன் நம்பர். ஸோ இந்த ஃபோன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தெரிவிங்க, இந்த நம்பர் தான். ஸோ 044253959. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 முறைகளில் நீங்கள் கட்டாயம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் வந்து நம்மளுடைய குறைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இனிமேல் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ மணி ட்ரான்ஸ்ஃபர் ஏதோ பில் பே பண்ணாலுமே சென்ட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு போயிருச்சா இல்லையான்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். கட்டாயம் இந்த மெத்தடில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டுக்கு சரியான சொல்யூஷன் அவங்க திரும்பி கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்களுக்கு போயிருச்சுனாலுமே எப்போ போச்சு, எந்த பேங்க்கு சென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் நீங்கள் ஸ்டேட்டஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணல உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நம்பரும் வந்துடும். ஸோ நீங்கள் அதை வச்சு அழகாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நேயர்கள் கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.